ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எறா கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சாதத்துக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், எறா கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். சாதத்துக்கு, தோசை, இட்லி, பூரி, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சாதத்துக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரசம் வச்சுருக்கேன். ரசம் வச்சு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்ருவோம். ரசத்துக்கு தான் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றது வச்சுருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூடாகவும் இருக்குது, சுட இருக்குது. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எறா தான் எடுத்துருக்கேன். எறாவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எறா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா உரசி அலசினிங்கன்னா க்ளீனாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், 4 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். நார்மல் சைஸ் வெங்காயம். இது கூடவே கருவேப்பிலை. நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கிட்ட வெங்காயம். இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம். இது பாருங்கள் நல்லா வதங்கிருக்கு. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, டீ குறைவாக வச்சுக்கோங்க. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சோம்பு, மிளகு, ஜீரகம், கசகசா, 3 பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ எறாக்கு நான் அளவு எடுத்துருக்கிறது இதெல்லாம். இது கூட 2 முந்திரி சேர்த்துருக்கேன். இந்த விழுதை அப்படியே சேர்த்துடலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். இது பாருங்கள் 50 கிராம் தயிர் நல்லா சேர்த்து கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம். இது பாருங்கள், 3 தக்காளி நல்லா அரைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மசாலா கூட அரைக்கும் போதே 2 ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல விட்டுட்டேன். நல்லா மசாலா சேவக்க வதங்கிடுது. இந்த டைமில் அரைச்ச தக்காளி விழுதையும் அப்படியே சேர்த்து இன்னும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கேன். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க எறாவையும் அப்படியே சேர்த்துருங்க. இந்த மசாலா கூட நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இந்த எறாவுக்கு தகுந்த கல் உப்பு இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மசாலா எண்ணெய் விட்டு பிரிஞ்சு நல்லா செவக்க வதங்கியிருக்கு. இந்த டைமில் 1 டம்ளர் தண்ணி மட்டும் விடுங்க. நல்லா கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 1 டம்ளர் அப்புறம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். எறா சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், அப்படியே மூடி வைங்க. ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கிரேவி ரெடி ஆகிடுது. மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க.
சூப்பராக எறா கிரேவி ரெடி ஆகிடுது. இங்கே பாருங்கள், சூப்பரான எறா கிரேவி ரெடியாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், சூடான ரைஸுக்கு வச்சு சாப்பிட்லாம், தோசை சப்பாத்திக்கும் சூப்பராக சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எறா கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.